பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே முதல் 3 சொல்லை கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம். வளமையா வாரவரை காணவில்லை இன்னும். பகல்லையும் வந்தவரா அவர் பனிசபா வருவார். இப்போ அவர் சாப்பிட்டு கொடுத்து வருவார். பனிசைக்கு வந்தவர் இன்றைக்கு அது பனிசைக்கு நான் கவனிக்கல ப்ரோடக்ட் வந்தவர். ஓகே, நாங்கள் வளமை போல போகலாம். 3 கேள்விகளை 3 சொற்களை கண்டுபிடிக்க வேணும். இது முதலாவதுக்கான தரவு 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு மேல் வளையத்தை தாங்கும் தூணின் மேல் உறுப்பு என்று சொல்லலாம். இதை மேல் வளையத்தை தாங்கும் தூணின் மேல் உறுப்பு. 2வது குதிரை இழுக்கும் இந்த கூடார வண்டிக்கு இந்த பேர் இருக்காம். குதிரை இழுக்கும் கூடார வண்டின்ற பெயர். 3வது கோரை புல்லால் செய்யும் கூடை இவ்வாறு அழைக்கப்படும். கோரை புல்லால் செய்யும் கூடை இவ்வாறு அழைக்கப்படும். முதலாவது மேல் வளைவை தாங்கும் தூணின் மேல் உறுப்பு. 2வது குதிரை இழுக்கும் கூடார வண்டி. 3வது கோரை புல்லால் செய்யும் கூடை இவ்வாறு அழைக்கப்படும். குதிரை இழுக்கும் வண்டி, கூடார வண்டி, குதிரை வண்டி. இந்த மேலால கூடாரம் போட்ட வண்டி. அதுக்கும் பேர் இருக்கா? அதுக்கும் ஒரு பேர் இருக்கு. முதல் என்ன? மேல் வளையத்தை தாங்குறது. மேல் வளையத்தை தாங்கும் தூணின் மேல் உறுப்பு. தூணின் மேல் உறுப்பு. வளையத்தை தாங்கும் வளைய மண்டைக்க இந்த வட்டம் தானே. ஓ, அந்த வட்டத்தை தாங்குற எந்த உறுப்புன்றதை நீங்க கண்டுபிடிங்க. ஐயோ, உறுப்புன்றதை நீங்க கண்டுபிடிங்க. நான் செய்யல காட்டிட்டேன், அது புரிஞ்சா சரி. உறுப்பு கண்டுபிடிக்கணும். கையில வளைச்சு தானே காட்டின நீங்க. வளைச்சு போட்டு நடுவில். சரி, ஓகே. அதுல இருந்தா தான் அந்த வளையம் வட்டமா அப்படி வரும். சரி, இனி சொல்ல மாட்டேன், மற்றதுல கண்டுபிடிங்க. சரி, ஓகே. அது 3வது என்ன? அது முதலாவது. சரி. அந்த வழியில தான் நீங்க மற்றதுக்கு கண்டுபிடிக்கணும். வேண்டாம், மற்றது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நேமா அகராதி சொல்லத்தான் வருமோ? இந்த அப்படியான எழுத்துக்கள்ல தொடங்க நீங்க யோசிக்கலாம். வேற வேற இதுகள் இனிமே நாங்கள் பெருசா கண்டுபிடிக்க தர மாட்டோம். ஆனா அந்த புல்லால் செய்யும் அந்த கூட சில நேரம் அந்த அதை செய்கிற ஆக்கள் அப்படியானது அதோட தொடர்புடைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பேர். வண்டில தானே சொல்றீங்க என்ன? அந்த கூடாரம், அந்த குதிரை வண்டின்ற அந்த கூடாரம், மேல் கூடாரத்தை அப்படி சொல்றதா? அந்த வண்டியே சொல்லலாம், குதிரை வண்டியே சொல்லலாம்னு சொல்லலாமா? குதிரை வண்டி அப்படித்தானே வேற மேலால எல்லாம் போட்டு. அது தமிழ் சொல் இல்ல, அதுக்குரிய தமிழ் சொல்லத்தான் நாங்க இருக்கோம். நீங்க முதலாவது கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க முதல் எழுத்த மாத்தி போட்டு சொல்லி பார்க்கலாம். 2வது 3வது சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது குதிரை வண்டின்ற குதிரை வண்டின்ற பெயர். மற்றது கோரை புல்லால் செய்யும் அந்த கூடை என்ற பெயர். அடுத்தது மற்றது முதலாவது அந்த மேல் வளைவை தாங்கும் தூணின் மேல் உறுப்பு. அதுக்குத்தான் செய்து காட்டி நான் கையால. நான் செய்து நான் சொல்லி பார்க்குறேன். மத்தி, அத்தி, இத்தி. இந்த மத்தி என்றதுக்கு இன்னொரு சொல்லிருக்கு, வடிவ யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. சரி, மையம், ஐயம், தையம் சொல்றேன். ஓகே, வழியை திறந்துட்டீங்க. ஆனால் ஒன்றுதான் சரி. சரி, மையம், மையம், சையம், வையம் சொல்றேன். அதுவும் தவறு. ஓகே. முதலாவது மையம்,
மற்றது ரெண்டாவதுக்கு நீங்க அந்த என்ன நீங்க அந்த குதிரை வண்டின்ற பேர் என்ன? அது கையம், மற்றது நையம். தவறு. அந்தந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். கோரை புல்லால் செய்யும் கூடை குதிரை வண்டின்ற பேர் தான் பெறணும். மற்றது ஒன்று வந்துட்டுது. புது பேரெல்லாம் கிடக்குங்க. மையம். கூடைக்கு கையம் சொல்றேன். அது முதல் வந்தது தானே, அது பிள்ளைன்னு சொல்ல இல்லை, கையம்மா சொன்னான். ஓகே. புல்லு புல்லு. புல்லொண்டைக்கே யோசிக்கல நீங்க. ஓ இல்லை இல்லை, அப்போ பையம் பையம் சொல்கிறேன் அதுக்கு. பையம் மற்றதுக்கு வையம் போடுறேன். வையம் பிள்ளை. வையம்ண்டா அது வையம் பூமி தான். வையம்ண்டாலும் பூமி தான். அப்போதான் கிட்ட மாதிரி. ஓ இப்போ வையகமும் பூமி தான், வையமும் பூமி தான். பையம் நீங்க இப்ப ரெண்டுக்கு சரியா சொல்லி இருக்கிறீங்க. ஒன்றுக்கு தான் பெறணும். குதிரை வண்டிகளுக்கும் கூடாரம் ஜெய நடசவர்கள் அப்பதான் சொன்னீங்க மாறி. இப்ப திருப்பி சொல்லுங்க பாப்போம். நையம். என்ன குதிரை வண்டிக்கு பேர் நையம். சரியா உங்களுக்கு? மையம் மையமா? நையன்னா நையம். நையம். தரவுகள் என்ன? மையம், தையம், மையம், நையம், பையம். நையம் பையம். என்ன மையம் நையம் பையம்? கேள்விப்படவே இல்லை. முதலாவது அது தையம். இப்ப கேள்விப்படுவோம். இப்ப கேள்விப்பட்டுட்டேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு உண்டை கண்டுபிடிச்சாதான் மற்றதுல கண்டுபிடிக்கலாம். ஆனா இது முதல் தந்தது தான் உண்டை. முதல் தந்த ஒரு கேள்விதான். எமது உடலிலும் உள்ளமும் இவ்வாறாக இருக்க வேண்டும். உடலும் உள்ளமும் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பினம் எல்லாரும். ஆனா அப்படி நடக்கிறதில்ல எல்லாரும். ஆனா அப்படிதான் இருக்க வேண்டும். ரெண்டாவது சிறப்பு மேன்மையை குறிக்கும் ஒரு சொல். சிறப்பு அல்லது மேன்மையை குறிக்கும் ஒரு சொல். மூன்றாவது இதுவரை அந்த இதுக்கு போட்டிருக்கோம். இதான் மாற்றி கேட்கிறோம். இதுவரை இந்த போராட்டங்கள்ல உயிரிழந்தவர்கள் இப்படியாக போய்விட்டது. அதாவது இப்ப இந்த போராட்டம் இப்ப நடந்தது தானே, இப்ப சிரியாவில் அங்கெல்லாம். அதுல இறந்தவர்கள் இப்படியாக எவ்வளவு ஒரு இதுண்ட மரியாதைக்குரியதாவா? இல்ல இல்ல இல்ல, கணக்க பேர் செத்து மாதிரி. கன பேர் செத்து தான் இப்ப அந்த பிடிச்சு கொடுத்துருக்கணும். எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்துக்கள். ஆனால் அது இந்த நான் சொன்னது கணக்க பேருன்றதுக்காக அது கணக்கற்றதுன்றதான் அந்த அர்த்தம். அந்த கேள்வி கொரோனா முட்டம் எடுத்தினான், கொரோனாவால இறந்தவர்களை அப்படி சொன்னான். இப்ப போறபடியா போர் எடுத்து சொல்றோம். 4 எழுத்துக்களா? 4 எழுத்துக்கள். நீங்க முதலாவது கண்டுபிடிச்சாதான் அந்த வழியில வருவீங்க. தமிழர் வந்துட்டார்கள். வணக்கம் ஜெயமலர், நானும் தொடர்கிறேன். எனக்கு ஒரு முதல்ல என்று சொல்றீங்களா? ஓகே, 4 எழுத்துக்கு சொல். எமது உடலும் உள்ளமும் இவ்வாறாக இருக்க வேண்டும். ரெண்டாவது சிறப்பு மேன்மையை குறிக்கும் ஒரு சொல். மூன்றாவது இதுவரை இந்த போரினால் இழந்தவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள். அது எங்கட போராட்டத்தையும் எடுக்கலாம். நன்றி நன்றி. அதாவது அதிகம் என்றதுக்குரிய ஒரு சொல்லுத்தான் அது வரும். நான் சொல்லி பார்க்கிறேன். திண்ணம், வண்ணம், எண்ணம். அந்த வழியில வராது. நீங்க இந்த வண்ணம் என்று சொன்னபடியால் வானா சரின்னு சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. இல்ல 3 தானே வருது அப்படியேண்டா. ஆனா அந்த முதலாவதுக்கு சில ஆட்களுக்கு பேரும் இருக்கு அதுல. நமது உடலும் உள்ளமும் இவ்வாறாக இருக்க வேண்டும். எங்கட கிறிஸ்தவ மதத்தோட கூடுதலா சம்பந்தப்பட்ட சொல்லிது. அப்ப சொல்லுங்க நீங்க தான். ஆனா பேரும் இருக்கு அதுல. பேரு பொதுவா எல்லாருக்கும் இருக்கு அதுல. உடலும் உள்ளமும் நலந்தானா? நாங்கள் ரெண்டாவது என்ன தரவு? ரெண்டாவது சிறப்பு அல்லது மேன்மையை குறிக்கும் ஒரு சொல்.
நேர்மையை குறிக்கிறது என்ன? மேன்மையான. மேன்மையை குறிக்கிறது. 4 எழுத்துன்னு சொல்றீங்களே. மேன்மை. கிறிஸ்தவ மக்கள் எப்பவும் கோயிலுக்கு போனா இந்த சொல்லு எப்பவும் பாவிப்பார்கள். சிவமாலை சொல்லி போதும் இந்த சொல்லு அந்நியமாக வரலாம், வரும். அந்த கடைசி எழுத்தை விட்டு வரலாம். மன்றாட்டுகள் சொல்லும் போது வரலாம். ஐயோ நீங்க ஒவ்வொரு இதுலயும் அந்த சொல்லி வரும். ஆனா இதுக்கு அந்த கடைசி எழுத்தோட சேர்த்து ஒரு ஆளுக்கு பேராகவும் வரும். இது எமது உடலும் உள்ளமும் இவ்வாறாக இருக்க வேண்டும் சொன்னால், இப்ப நாங்கள் யார இந்த கடவுளை போய் மண்டாட போய் எப்படியா கடவுளை மண்டாடுறோம்? இப்ப மாதாவை மண்டாடுறோம்னு வைங்களேன், தேவ மாதாவை. அப்ப அவன் உடலும் உள்ளமும் இப்படி நல்லா இருந்தபடியே தான் அவக்கு அந்த பட்டம் கொடுத்து அப்படி சொல்றோம். அந்த முன்னுக்கு அந்த பேரு வடமொழி தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மைக்குரிய ஒரு சொல்லுதான் அது. சுத்தம். இன்னும் ஒரு சொல்லி இருக்கு, சுத்தம். நீங்க மன்றாட்டு வாய்தாண்டைக்கு அப்படி சொல்லுவீங்க, சுத்தம்னு சொல்லி வாசிக்குவீங்களா? இல்லையே, புனிதம். புனிதம். சரி வாங்க, அதான் புனிதம் மட்டும் பேர் இருக்கு எல்லாக்களுக்கு. புனிதம். மற்றது பிறப்பு, மேன்மை, புனிதம், மனிதம். மனிதமா? நேர்மை, புனிதம். எழுத்து சொன்ன நான் உங்களுக்கு எழுத்து சரியாண்டு. புனிதம். நீங்க சொன்ன எழுத்து மட்டும் சரியான்னு சொல்லுங்க. ஒரு எழுத்து சொன்னீங்க. அந்த வழி சரியா? நான் சொன்ன புனிதம் சரிதானே? ஆமா, அதுக்காகத்தான் சொன்னேன். மூண்டையும் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று ரெண்டையும் சொல்லுங்க, பிள்ளையா சொல்லுங்க, நம்ம சரியா சொல்றேன். முதல் எழுத்த போட்டு சொல்லுங்க, ஒன்று சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒன்று போனுங்களேன், சில சரி வரலாம். புனிதம், பிறப்பு, நேர்மை. நான் சொல்றேன்னா அதுல இருந்து யோசிக்காம சொல்லுங்க. புனிதம், சனிதம், போராட்டம். போராட்டத்துல இத்தனை பேர் என்ன மாதிரி போனாங்க? புனிதம் எனக்கு தெரியல. புனிதம் ரொம்ப சொல்லுங்க. பாணியர்கள் சொல்லுங்க. இல்ல வரல. இல்லையா? சொல்லுங்க. புனிதம், இனிதம், மனிதம். நீங்க எப்பவும் அந்த மாறி சொல்றதுல கட்டிக்காரீங்க. மனிதம், இனிதம். நான் மனிதம் சொன்னேன் தானே? இல்ல, மனிதம் பிள்ளை. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இனிதம். விளங்க இல்ல, இனிதம். ஈனா அவர் ஈனா சொன்னவர். அப்ப அதுவும் தவறு. நான் அவருக்கு ஒரு தரவு அப்போதான் கொடுத்தேன். நான் அவரோட சொல்ல இந்த எழுத்து தான், இந்த எழுத்து மட்டும் சரின்னு சொன்னேன். பனிதம் வருமா? இப்ப இதுக்கு ஒரு தரக்குமே பாயிண்ட் இல்லாம போகுது. ஐயோ, நான் புனிதம் சொல்லிட்டு எனக்கு 2 புள்ளி போடுங்க. புனிதம், வனிதம், வனிதம், கனிதம் என்று சொல்றேன். ஓகே, இனி சொல்ல வேண்டாம். இனி வேற ஒரு ஆள் சொல்லுங்க. மூன்றாவது 2 விட வந்துட்டு மூன்றாவது சொல்லுங்க ஒரு ஆள். புனிதம், மனிதம் வந்துட்டுது. சரி, மூன்றாவது ஒவ்வொரு தரம் சொல்லி பாருங்க. ஒவ்வொரு எழுத்த போட்டு சொல்லுங்க. பத்மினியர்கள் சொல்லுங்க முதல். புனிதம், மனிதம், மற்ற போராட்டத்துக்கு காணா போடுறேன், கணிதம் உண்டு. ஓகே, தவறு. மற்ற நிக்கிறதுல நான் தானா போடுறேன், தனிதம். அதுவும் தவறு. சரோஜினி அக்கா வணக்கம். நான் வானா போடுறேன், வனிதம். அது முடிஞ்சது, அது வந்துடுது விட. அதான் 2வதுக்குரிய விட. வனிதமா? துனிதம். துனிதமும் தவறு. சரோஜினி அக்கா சொல்லுங்க. 3வதுக்கு நான் தனிதம் என்று சொல்லி பார்க்கிறேன். அதுவும் தவறு. நான் சனிதம் என்று சொல்லி பார்க்கிறேன். நவமிலர் அவர்கள் சொல்லுங்க. சனிதம். சனிதம். அதுவும் தவறு. புனிதம்.
அதுதானே முதலாவது புனிதம். அப்புறம் என்ன? புனிதம், இல்ல தூணம். மனிதம், புனிதம் வராது. இன்னும் இருக்கோ முதல் எழுத்து சொற்க. சரி, உயிரெழுத்துக்குள்ள வாங்கோ. ஆ அனிதம். இனிதம் இனிதம் அனிதம் ஆனா. ஊனா உனிதம். ஆனா அனிதம். ஆனா ஆனாதான் சரி. அனிதம் நான் சொன்னேனே. எப்ப முதல் சொன்னீங்களா அனிதம்? அனிதம் சொன்னேன் நான். ஓ, நானும் சொல்றேன். பாப்பம் மறுபடி வரப்பு. நான் அந்த திருவிழா எனக்கு மாறி கேட்டு தெரியல. ஓகே, அனிதம் அனிதமா தனிதமா? சரி, ஓகே. அப்ப விடுங்க. ஏதோ அனிதம் சொன்ன ஞாபகம் இருக்கு. தனிதம் நான் தான் சொன்னேன் வள்ளி, நீங்க தனிதம் தான் சொன்னீங்க வள்ளி. ஓகே. நான் இதுக்கான விடை வந்து புனிதம், வனிதம். வனிதம்ண்டா சிறப்பு அல்லது மேன்மை. நான் சொன்னேன் மற்றது அனிதம்ண்டா கணக்கற்ற ஒரு அர்த்தம். அனிதம். அனிதம். அப்ப எனக்கு எத்தனை புள்ளி போடுறீங்க? அனிதம். உங்களுக்கு நீங்க ஒன்று தானே சொன்னீங்க. நான் மனிதம் நான் சொன்னேன் தானே, மனிதம் சொல்லி. மனிதம் பிள்ளை. மனிதம் யார் சொன்ன சரி என்று? புனிதம் தான் நீங்க சொன்னது. ஓ, மெட்டது என்னத்துக்கு? மெட்டது என்ன? மற்றது வனிதம், அனிதம். மனிதம் மனிதம். ஓகே. வானா வானம். வானா இல்ல வானா. வானா. ஆனா. ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். இறைவனுக்கு படைக்கும் ஒரு பொருள் இவ்வாறு அழைக்கப்படும். இறைவனுக்கு படைக்கும் ஒரு பொருள் என அழைக்கப்படும். 2வது, தொழில்முறை பணிகள் மேற்கொள்ளும் இடம், அல்லது எங்களோட வீடுகளிலும் இந்த இடம் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளும் ஒரு இடத்தை எப்படி சொல்லுவோம். 3வது, ஒரு கட்டிடத்தின் மாடி பகுதியை எப்படி சொல்லுவோம். ஒரு கட்டிடத்தின் மாடி பகுதியை எப்படி சொல்லுவோம். 3 எழுத்து என்ன? 3 எழுத்துக்கள். மாடி பகுதியே. ஒரு வீட்டுலையும் சொல்லலாம். நீங்க தொழில்முறை பணிகள். தொழில்முறை பணிகள் மேற்கொள்ளும் இடம், அதே மாதிரி அதே இடம் அது எங்கட நாங்கள் எங்கட வீட்டுக்குள்ளேயும் ஒரு இடத்தை அப்படி சொல்லுவோம். இப்ப குசினி அறையலன்னு சொல்லுமா போல ஒரு இடத்தை அப்படி சொல்லுவோம். இது என்ன இறைவனுக்கு படைக்கும் ஒரு பொருளா? இறைவனுக்கு படைக்கும் பொருள் தான் இருந்தது. நான் சொல்றேன்னா கூடம், கூடம், மாடம். நான் கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. மாறி மாறி சொன்னால் எனக்கு பிழைக்கும். முதலாவதுக்கு என்ன சொல்றீங்க? இறைவனுக்குள்ள சூடம். சூடம். ஓகே. மற்றது தொழிலுக்கு சம்பந்தமான கூடம், மற்றது மாடம். ஓகே. இப்ப முதலாவதுக்கான பதில் வரவில்லை, மற்ற 2 வந்திருக்கிறது. இறைவனுக்கு படைக்கும் பொருள் வரவில்லை. நான் பீடம் சொல்றேன் அப்படின்றதுக்கு. அது தவறு. சேடம். என்ன சொன்னீங்க? சேடம் சேடம் சேஜன். வாழ்த்துக்கள். சேடம் தான் சரி. ஐயோ, பயந்து சொல்லத்தாரீங்க. சேடம்னா என்ன தமிழ்? அதுதான் இறைவனுக்கு படைக்கும் பொருள் தான் இருந்தது. அந்த அர்த்தத்தை பார்க்க அப்படித்தான் இருந்தது. 2வதுக்கு என்ன சொன்னவா? 2வதுக்கு கூடம். கூடம் எங்கட வீட்லயும் கோல கூடம்னு தானே சொல்றது. அதே மாதிரி அந்த பெரிய தொழிலிடங்களையும் பெரிய பெரிய இடங்களை கூடம்னு தான் சொல்லுவேன் நம்ம. அதை மற்றது மேல் கட்டிடம் மாடம். வணக்கம் வணக்கம் ஜெயமலரக்கா. இணைந்திருக்கிறேன். ஓகே. ஓ, நான் இது சொல்லத்தான் ஓடி வந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓகே, சிறப்பான வாழ்த்துக்களுடன் இணைந்திருக்கிறேன். நன்றி நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அது விடையில கண்டுபிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கும். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒன்று. போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒன்று. 2வது, அலங்கரிக்கப்பட்ட நிலை. அலங்கரிக்கப்பட்ட நிலை. 3வது, சிறு கூடைகளில் பொருட்களை வைத்து கட்டும் ஒரு சிறு மூட்டைகளை இப்படி சொல்லுவோம். சிறு பையிலையோ? சிறு கூடைகளில் பொருட்களை வைத்து கட்டும் சிறு மூட்டை. முதலாவது போக்குவரத்து. நீங்க வீதியில எல்லாம் இது அந்த சின்ன சின்ன அந்த ஆறு குளங்களை கடக்கிறதுக்கான ஒரு இது. பரிசல் வரிசல் சரிசல். அது தவறு. பரிசல் வரிசல் தவறா? பரிசல்
அது தவறு. வணக்கம் ஜெயமலா. வணக்கம் மேரங்கள். எனக்கு உங்களோட இருக்கிறோம். போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒன்று 4 எழுத்துக்கள். இரண்டாவது அலங்கரிக்கப்பட்ட நிலை, அதாவது அலங்கரிக்கப்பட்ட நிலை இன்றைக்கு ஒரு நாடகங்கள் ஒரு இதுகளுக்கு ஆக்களை வெளிக்கிருத்தி வச்சிருப்பேன் தானே, அப்படியான அப்படி சொல்லுவோம். மற்றது சிறு கூடைகளில் பொருட்களை வைத்து கட்டும் சிறு மூட்டை. கடல் பிரயாணங்களுக்கு இல்ல கடல் இல்ல, 6 குளம் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். 6 இல்ல குளத்தை கடக்கிறதுக்கான ஒரு சின்ன இது. ஓகே, அதுதான் முதலாவது. என்ன 6 குளம் இல்ல அது இரண்டாவது. முதலாவது அது முதலாவது, அதான் முதலாவது. ஓகே, கடல் சம்பந்தப்பட்டது. மீண்டும் ஒரு தடவை நடுப்பகுதி மூன்றாவதுதான் அணி அந்த அலங்கரிக்கப்பட்ட நிலை. அலங்கரிக்கப்பட்ட நிலை. மற்றது சிறு கூடைகளில் அந்த பொருட்களை வைத்து கட்டும் சிறு மூட்டையாம். அப்படித்தான், அது அப்படியே எழுதி நான் அதை பார்த்து நான் தெரியல. நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. வள்ளம், அள்ளம், கிள்ளம். இல்ல நான் சொன்ன 6 குளங்களை கடக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் வள்ளம் அதுதானே, கடலுக்குள்ள தானே வள்ளம். 6 குளங்களுக்குள்ள வள்ளம் வர்றதா? வள்ளம் மட்டும் பெருசு இல்ல. இல்ல இல்ல, வள்ளம் இது 2 குள்ள தான் ஓடும், கடலுக்குள்ள ஓடாது. நான் சொல்றேன் தெப்பம், 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 கப்பம், சிப்பம். ஓகே, இந்த வழி சரி. ஆனால் ஒன்றுக்கான விடை வரவில்லை. இது தெப்பம் முதலாவதுக்கு, அலங்கரிக்கிறதுக்கு ஆனா சொல்றேன் அப்பம், அடுத்தது சிப்பம். நான் சிப்பம் சொல்லிட்டேன். அது 2 சரின்னு தான் சொன்னா. அது விட ரெண்டாவதுக்கு 2 சொல்லியாச்சு. ரெண்டாவதுக்கு ஒப்பம் மட்டும் சொல்லி பாப்போம். வாழ்த்துக்கள். ஒப்பம் தான் சரி. ஒப்பனை செய்யறதா? தெப்பம், ஒப்பம், தெப்பம், மற்ற ஒப்பம், மற்ற சிப்பம். ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். இது 3 எழுத்துக்கள் தான். ஓகே, நான் பத்மினி சொன்னேன். நான் இந்த பள்ளியும் போட்டு உங்களோட புள்ளி போட்டாச்சு. ஓகே, ஒரு இடத்தில் பொலிவுடன் இருத்தல். அதாவது ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் பொலிவுடன் இருக்கிறது, அதாவது முகம் நல்லா பொலிஞ்சு வருது, பொலிவுடன் இருத்தல இப்படி சொல்லுவோம். மற்றது பலரும் அறிந்திருக்கின்ற, பலராலும் பேசப்படுகின்ற ஒரு நிலை. பலரும் அறிந்திருக்கின்ற, பலராலும் பேசப்படுகின்ற ஒரு நிலை. மற்றது பலர் அறிந்தாலும் பலர் அறிந்திருக்கின்ற, பலராலும் பேசப்படுகின்ற ஒரு நிலை. இன்றைக்கு ஒரு 50 காலம் நாங்கள் இறப்பு, அவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் என்ற மாதிரி எல்லாராலையும் கதைக்கப்படுவார். அப்படியான ஒரு நிலையா, அப்ப அந்த ஒரு நிலையத்தான் அது குறிக்குது. மூன்றாவது மதில் சூழ் கிடாங்க, அதாவது மதில சூழ அந்த ஒரு கோட்டையை சுத்தி என்ன இருக்கு அது மாதிரி. அதை எப்படி சொல்லுவோம்? ஆனா 3 இடத்துல சொல்லணும் நீங்க. நான் சொல்றேன் மிகுதி, மிகுதி, தகுதி, பகுதி. ஓகே, மெட்டாக்கள் யோசிக்கட்டும். நான் ஒட்டுக்கு எடுத்துட்டேன்னு பாருங்க. மெட்ட சொல்லி இருக்கா பார்த்துட்டு. அந்த வழி சரியோ? சரியான நான் உடனே சொல்லி இருப்பேன். அதான் பற்று, பற்று முதலாவது ஒரு கற்று, முதலாவது கற்று, 2வது பற்று, 3வது சுற்று. நான் முதலாவதுக்கு நகலி, மற்றது 3வதுக்கு அகலி, பல, அந்த 2வது இந்த தடவை என்ன சொன்னீங்க? பலரும் அறிந்திருக்கின்ற, பலராலும் பேசப்படுகின்ற ஒரு நிலை. அந்த நிலையத்தான் நான் கேட்கிறேன். இந்த பாதை சரி வராதுமா? அந்த பாதை முக்காவாசி சரி. நீங்க உண்டு ஒரு பதில், ஆனால் அதை கொஞ்சம் மாத்தவணும். நான் அந்த கிடாங்கத்தான் கேட்டேன். ஓகே, அது தண்ணி விடுறதான் அகடி சொல்லுவேன். அகல் வருமா?
அகழ் புகழ் பொறுங்க பொறுங்க ஒவ்வொரு தடவை சொல்லுங்க எல்லாரும் சொன்னா ஒன்று அதான், வந்து அதான், வீணா அதான். போயிடும் ஒரு ஆள் கதை கேட்க அதான் மற்றவங்க ஒரு நான் தருங்க அகல் சொல்றேன். மூன்றாவதுக்கு அகல் சொல்றேன். இரண்டாவதுக்கு ஏன்? புட்டு, மூன்றாவதுக்கு திகழ். என்ன தலைகளா சொல்றீங்க எனக்கு விளங்கையில நான் சொல்லட்டேன். திகழ் அகல் புகழ். அகல் புகழ். திகழ் அகழ் புகழ். வேற யாரும் சொல்றீங்களோ நான் தான் முதல் அகழ் சொன்னேனா அதுக்குள்ள நான் தான் அகல்னு சொல்லி நான் தான் முதல் நான் அகல் உங்களை முதல் அகழி சொல்லி போட்டு அகழ் சொன்னேனா ஓகே நான் என்ன இதுக்கு ஒரு தடவை புள்ளி கொடுக்கல அதுக்காக நான் சொல்றேன் எல்லாரும் பிரச்சனை இல்லை. ஒரடியா கதைச்சபடி எனக்கு கொண்டுமே விளங்கையில அதுதான் அதுவே நான் நான் தான் அகழி சொல்லி போட்டு அகலண்டா கண்டு சொல்றோம். பரவாயில்ல. ஓகே இப்ப 5 களி முடிஞ்சது நாங்களும் இனி மற்ற சுற்றுக்கு போகலாம் முதல் இது என்ன பதில் வந்தது முதல் எல்லாத்தையும் கேக்குறீங்களா இல்ல கடைசி இல்ல பதில மட்டும் முதல் சொன்னது இப்ப சொன்னது திகழ் புகழ் அகழ் ஆமா தீனா திகழ் பொலிவுடன் இருக்கிற திகழ் திகழ்ன்னு சொல்றோம் மற்ற புகழ் எல்லாரும் அறியப்படுகிறது மற்றது அகழ் ஆமா 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 அகழ் வேறாச்சின்னு சொல்றதான் புள்ளி தந்திருக்கணும். இல்ல இல்ல நீங்க 3 பேரும் ஒரே நேரத்துல சொன்னதால எனக்கு அது சரி வரையில புள்ளி இல்ல அல்லாட்டி ஒவ்வொரு தடவை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட வேணும் இப்ப அதுதான் சரி ஜெயமல்ல இது எப்படி சொன்னாலும் குழப்பமாய்த்தான் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சிக்கு மன்னி கூட எல்லார்கிட்டையும் என்ன இருக்கா முதலாவது கூப்பிடுறீங்களா? நீங்க நிக்கிறீங்களா இங்க உங்களோட பேரே நான் எழுதல இவ்வளவு நேரம் கதைக்கு சத்தம் கேக்குதா? அப்ப நிப்பாடி கேட்டு ஓகே சரி நீங்களே முதல் வந்துட்டு போங்க பாப்போம். கேட்டோண்டிருப்பேன். நீங்க ஓகே உங்களுக்கான சொல் எழுத்துக்கள் வந்து நீங்க இப்ப ஒரு சொல்லை கண்டுபிடிக்கிறது. ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தூணா தும்பிக்கு வர தூணா படத்துக்கு வர டானா மற்ற மையன்னா மற்ற போனா பொருளுக்கு வர போனா மற்ற ஊனா வானா வரியில வர ஊனா. உடமை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்தது வாணி அவர்கள் நிக்கிறீங்களா? அவற்றை பேர் அப்ப ஜெய நடேசன் அவர்கள் எழுதுங்க. காவன்னா காகத்துக்கு வர காவன்னா அப்பாக்கு வர இப்பன்னா பந்துக்கு வர இந்தன்னா ஓனா ஓனா ஒரு ஒன்றுக்கு வர ஓனா மற்றது படத்துக்கு வர பானா மரத்துக்கு வர டானா பாருக்கு வர இர்ரன்னா மற்றது இக்கன்னா அக்காக்கு வர இக்கன்னா தானா தானா கடைசி எழுத்து தானா தம்பிக்கு வர தானா 9 எழுத்துக்கள். ஒப்பந்தக்காரர். வாழ்த்துக்கள். ஒப்பந்தக்காரர். அடுத்தது நேவிசக்கா நிக்கிறீங்களா? நேவிசக்கா அடுத்தது நீங்க கடைசியா தானே வந்து நீங்க தவமலராக நிக்கிறீங்களா? ஓகே நீங்க எழுதுங்க. உங்களுக்கு கோனா கொக்குக்கு வர கோனா மற்ற ஓனா ஓனாவா ஓனா ஒன்று மற்றது தானா தம்பிக்கு வர தானா இப்ப என்ன அப்பாவுக்கு வர இப்ப என்ன அக்காவுக்கு வர இக்கன்னா கொம்புளூனா பூனா புனிதத்துக்கு வர பூனா மற்ற கொம்பு இல்லைன்னா மற்ற சின்ன இல்லைன்னா புல்லுக்கு வர இல்லைன்னா கடைசி அவ்வளவுதான். 2 4 6 8 இது 9 எழுத்துக்கள் தான். நான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்.
கடைசியா என்ன எழுத்து சொன்ன நீங்க? புல்லுக்கு வர இல்ல என்ன? சொல்லட்டா நான் சொல்றேன். முதல் ராஜினி அவர்கள் சொன்னவர் நினைக்கிறோம். ஆ, ராஜினி அவர்கள் முதல் சொல்லிட்டார், கண்டுபிடிச்சாண்டு. அவர் இப்ப சொல்லி போடுவார் தமிழரக்கா. இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். முதல் எழுத்தே யோசிக்கலாமே. அதுதானே அதுதானே முதல் எழுத்தே யோசிச்சாலே வருமே. அதுக்கு என்ன பிறகு எழுத்து கொடுத்தீங்க? என்ன எழுத்து கொடுத்தீங்க ப்ளீஸ்? இல்ல எனக்கு தெரியவே தெரியாது. தமிழரக்கா. ராஜினி அவர்கள் நிக்கிறீங்களா? ஆமா ஒப்புக்கொள்ளுங்க. ஒப்புக்கொள்ளுதல். சரி சரி. சொல்லி கொண்டிருக்கேன். நிக்கிறேன். ஓகே, இனி மற்றது அதுக்கு பிறகு வரவர் பத்மினி அவர்கள். ஐயோ நான் சின்ன எழுதா கண்டுருக்கோம். இந்த ஒப்புக்கொள்ளுதல கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்களை சின்ன தாரன். ஓகே, திகதிக்கு வர தீனா, தாராக்கு வர தாவென்னா, சின்ன ராணாவும் மராவும். ஓமம். மற்ற வானா, மற்றது நானா, இந்த நரிக்கு வர நானா, இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, அதே நரிக்கு வர டீனா. ரெண்டு என்ன அப்பா நானும் கண்டு நவராத்திரி. அப்பாடியா. ஓகே, நவராத்திரி. இப்படி சின்ன தண்ணிங்களை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது வந்து சரோஜினி அக்கா. ஜெசி. ஜெசி நிக்கிறீங்களா? ஜெசி பேரை தந்துட்டு ஓடிட்டார். அப்ப நீங்க வாங்க செல்வி அவர்கள். உங்களுக்கு சரோஜினி அக்காவுக்கு கொடுத்துட்டீங்களா? உங்க பேர் நான் நிக்கிறேன். ஓகே சொல்லுங்க. நேசக்கா கூப்பிட்டுனா நீங்க வரே இல்ல. சரி, அப்ப நீங்க வாங்க. நேசக்கா இப்ப எழுதுங்க. அது உடன்படி வேற ஒண்ணு இதா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓவென்னா. ஓவென்னா. ஓ டானா. டானா தானே? ஓ, பணத்துக்கு வர டானா. அம்மாக்கு வர உம்மென்னா. விளக்குக்கு வர வீணா. அக்காக்கு வர இக்கன்னா. கூட்டுக்கு வர கூவன்னா. கூடு கூடுக்கு வர கூடு. மற்றது யானா. யானா. ரெண்டாவது எழுத்து என்ன சொன்னீங்க? நான் சொல்லவா? ஓவிய கூடம். ஓகே, அவர் சொல்லிட்டாரு. ஓகே, முதலாவது எழுத்தே அப்படியே முன்னுக்கு நின்றுட்டது. அது ஓடும். அது முன்னுக்கு அது படிதான் போட்டு என்ன அப்படி அதான் போடணும்னு தெரியும் தானே. அதான் நல்லது. அப்படி முறை சொன்னா முன்னுக்கே போட்டு விடுங்க. உயிரெழுத்து எப்படி மதுலா பிறந்து எல்லாருக்கும் தெரியும். சரி போடுங்க. சொல்லுங்க. அடுத்த ஆளுக்கு. அடுத்தது நீங்க தான். ஓகே, ஜெசினும் காணையில பாப்போம். விரட்டு வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து கூனா, குரங்குக்கு வர கூனா. கடிக்கு வர டீனா. மற்றது சூவன்னா. சூரியனுக்கு. ஓ, சூரியனுக்கு வர சூவன்னா. மற்ற பானா, பந்துக்கு வர பானா. மற்ற ஜானா, உம்மன்னா, இக்கன்னா, டூனா, உம்மன்னா. சொல்லாட்டா நான் சொல்றேன்னா கடைசி ரெண்டு எழுத்தும் என்ன? டூனா. படு படு ஆடு அது வர டூ. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். மற்ற உம்மன்னா. நானும் கண்டுபிடிச்சிட்டேன்.
படத்துல வந்து இப்போ எனக்கு தெரியா, நீங்க கண்டுபிடிக்காமலும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க என்ன? அதைத்தான் சொல்றது. முன்னுக்கு இருந்தா தான் தெரியும் எனக்கு, நீங்க எழுதி கொண்டிருக்கிறீங்களா பார்க்காம இருக்கிறீங்களா. யார் என்னையா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் நேர்ல வந்திருந்தா தான் எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நான் பாக்குறேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வருஷம் இல்ல செல்விக்கு இது கஷ்டமா போச்சோ. பரிசூய குடும்பம் என்று வருங்க. குடும்பம் சூவண்ணா இல்ல ரெண்டவா சூவன்னா தானே சூரியனுக்கு வரல சொன்னவா. நல்ல சுகமா சூரிய குடும்பம் என்று வரும் முன்னுக்கு. ஓ அதுதான் சரி. சூரிய குடும்பம் சூரிய என்ன வரும் அதுல. அதுதான் சூரிய என்ன போட்டுட்டேன் குடும்பம். ஓகே. ஓகே, அடுத்த ஆள் வந்து சரோஜினி அக்கா. இல்ல இல்ல, தயவு செய்து எழுத குரான் வச்சு பண்ணாதீங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் திருப்பி அவை கேட்கல எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் உட்பட எல்லாரையும் சொல்றேன். நினைக்க வேண்டாம். ஓகே சரோஜினி பொதுவா ஓ எழுதுறீங்களா? சரோஜினிக்கா? ஆமாம். சரியா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மௌலையன்னா அது என்ன? அது என்ன மவுள லையன்னா போறோம். அந்த மலைக்கு வர லையன்னா அந்த லானா போட்டு லையன்னா தான். ஓ மற்ற உம்மென்னா அம்மாக்கு வர உம்மென்னா, மற்ற காகத்துக்கு வர காவென்னா, காவத்துக்கு வர காவன்னா காவென்னா காகத்துக்கு வர காவென்னா, மற்றது மானா மலருக்கு வர மானா, அதே மலருக்கு வர சின்ன லானா, மற்ற கடைசி எழுத்து இக்கன்னா அக்காக்கு வர இக்கன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். மழைக்காலம். ஓ சரி. வாழ்த்துக்கள். ஜெசி வந்துட்டீங்களா? ஜெசிய காணையில. ஜெசியும் இல்ல, மற்ற வாணிமோனையும் காணையிலே. வருவார் தானே. அவ இந்த பங்கு பெற்றவ வாணிக்கு கட்டாயமா நீங்க கொடுக்கணும். காணையில ரெண்டு பேரையும் காணையில, மற்ற எல்லாரும் வந்துட்டோம். அல்ல நீங்க இதண்டிட்டு அவ வரைக்க அதை கொடுங்க. அடுத்த நேரம் இல்ல இதண்டும். ஓகே, அப்ப நான் அடுத்த சுட்டுக்கு போறோம். அப்புறம் அவைக்கு அந்த சொல்ல ரெண்டு பேருக்கு. இந்த பாயிண்ட்ஸை விட்டுடுவீங்க நம்ம என்ன. ஓகே, அடுத்த சுற்று நீங்க சரியா கொடுத்து சொல்ல கொடுத்து சொல்ல கொடுத்து கண்டுபிடிக்கிறது. நீங்க எல்லாரும் கோப்பி பென்சில் வர இல்லையா? நான் கேட்டு வந்திருக்கேன் இப்ப முதலாவது வந்துட்டு போங்க. நீங்க தான் முதல் வந்து இல்லையா? தாங்கோ. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். பொம்பளை விழானா தானே என்ன. ஓ சத்தம் கேக்குது. இப்படி நீங்களா போட்டிருக்கீங்க? நான் தான் அந்த டைமுக்கு ஓகே 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 ஓகே. டிஸ்டர்பா இருக்கா? இல்ல இல்ல, வேற எங்க சத்தம் கேக்குது. அது இவ்வளவு நாள் போட்டுன்னா இருக்கிறா. ஓகே, சொல்லுங்க பாப்போம். விளக்கம். விளக்கம். கலங்கரை. கலங்கரை. களம். களம். கரை.
கரை, களம், களம், விரை, விதை, கக்கம், கக்கம், கங்கம் வந்திருக்கிறது இது கங்கம், கங்கம் இருக்கு, கலகம், கலகம், அவ்வளவுதான். நன்றி. 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். விட்டு நன்றி தந்தது நன்றி நன்றி, வணக்கம். ஓகே, இப்ப வாணி அவர்கள் இன்னும் வரையில என்ன? ஓகே, தியாகா சொல்லுங்க உண்டு. களங்கம், களங்கம், களங்கம். ஓகே, நேவிசக்கா சொல்லுங்க உண்டு. கவி கவி. கவி. ஓகே, தவமலர் அவர்கள் சொல்லுங்க உண்டு. ஒன்றையும் எல்லாம் எழுதினதெல்லாம் சொல்லிட்டு நான். கணக்கு கிடக்கு என்ன? விடை சொன்னதா? விடை. ஓ, ஓகே, விரை நன்றி. சரி. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க உண்டு. கம் ம், காணாமன்னா கம்மண்டா என்ன? இல்ல நான் தெரியும். அமுதியர்தான் வந்த மாதிரி கிடந்தது. அது தானவமன தான் வர காணவமன்னா. காணாமன்னா ஓகே, திருப்பி சொல்றீங்க. திருப்பி சரோஜினி நீங்க சொல்லுங்க. செல்வி அவர்கள் சொல்லுங்க. ககம் நெருப்பு, ககமண்டா அம்பு அண்டம் இருக்கு. அம்பும் இருக்கு நெருப்பும் இருக்கு. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நான் ககம்தான் வச்சிருந்தேன்னா நான் சொல்லி போட்டா நான் சரி சரி, கீழே இருந்தா மரம் நீங்க திருப்பி சொல்லுங்க உண்டு. கலகம் கலகம் சொல்றேன். கழகம் வந்துட்டு தான் நான் மெட்டதெல்லாம் வரையில. ஒரு கழகம் வந்துட்டுது. ஆமா. ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க உண்டு. என்னல இருந்து வரும்? என்ன சொல்லுக்கு இருக்கிறாண்ட இப்ப கலக்கம் சொன்னவா இல்லத்தானே? மற்றலானா? ஓகே ஓகே, கலக்கம் சொல்லி இருந்தது இந்த பட்டுன்னு. ஓகே, பத்மினி அவர்கள் இருந்து சொல்லுங்க பாப்போம். இது கலக்கம் வந்துடுதா? இப்பதான் சொல்றா மெட்ட பேர் சொல்லுங்க. கரை வந்துடுதா? கரை வந்துடுது. அது வந்துட்டு. ஓகே, தமிழர்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையா? நேவிசக்கா சொல்லுங்க. இல்ல கீழே இருந்தா பாரு. நேவிசக்கா சொல்லுங்க. கலவி, கலவி என்று இருக்குதா? கலவி. யா, கலவி இருக்குது. கலவி. ஆமா. தியாகா சொல்லுங்க உண்டு. இல்லையா? கலகம் சொன்னவா? கலகம். ஓ, அது சொல்லிட்டா. கலங்கம் தான் சொன்னவா? அது முதல் அவவே சொல்லிட்டா. மற்றது ஒரு ஆள் சொன்னது கலகம். ஓ, கலகம் வந்தது, கலகம் வந்தது. நீங்க தானே கேட்டா சொன்னீங்க கலகம். இல்ல, நான் கலக்கம் சொன்னேன்னா கலங்கம் சொன்னது. கலகம் வரையில் வந்துட்டு எழுதுனான் வரையில். சரி. ஓகே, வேற யாரும் வச்சிருக்கீங்களா? நானும் ஒரு சொல்லி வச்சிருக்கிறேன். நீங்கள் வச்சிருக்க விளம்பண்ட சொல்லி இருக்கல்ல, வீணால் ஆனாமன்னா. நான் இதுல எழுதியில தெரியல. விளம் 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 அண்டா தெரியல. விளம் இல்ல விளம். அதான் விளம் தெரியல எனக்கு. நான் எழுதலையா அது? கங்கம் இருக்கா? கங்கம். ஓ, கங்கம் வந்துட்டு. தங்கம் இருக்குது. கங்கம் வந்துட்டு சொல்லி. களங்கம் சொன்ன மாதிரி இருக்குல்ல. இது எந்த இது சொல்லி கங்கம் வந்துடுதா? ஆனா இன்றைக்கு நான் அந்த கம்மண்ட சொல்லுக்கான அர்த்தம் கொடுத்திருந்தேன். ஓ, கம்மண்ட யாரும் சொன்ன மாதிரி கிடந்தோடையதான் நான் கம் இன்றைக்கு வந்திருந்தேன். நான் தான் சொன்னேன் இப்ப. ஆமா ஆமா ஆமா. அதுக்கான இதுல உள்ளது கலங்கம் சொன்னீங்களா? கலங்கம். ஆமா, கலங்கம் வந்து ராஜினி சொல்லி இருந்தார். இல்ல, அவர் சொன்னது ஒன்னும் சொல்ல இல்லையா? சொல்லி இருந்தவர் கலங்கம் சொன்னவர். கலங்கம் சொன்னவர் கலங்கம் சொன்னவர் இல்ல. கலங்கம் என்னோட இருந்ததுல கவி கம்மண்ட ஒரு எடுத்து சொல்லிதான் கிடாக்கு. கவி கம்மண்டா கடி வாழை இருக்குது. கவிகம். ஓகே, இவ்வளவு தான் என்னோட இருக்குது. அடுத்த ஆள் வந்து இப்ப சொன்னது எப்ப சொல்லிட்டா?
வாணி அவர்கள் வந்துட்டீங்களா? இல்ல. விக்கமண்ட சொல்லும் பெருமல்ல வந்துட்டேன் ஓகே, வாணி அவர்கள் வந்துட்டார். ஓகே. மே ஜெயமலர் எது விக்கமண்ட சொல்லி இருக்குதா பீனாக்கென்னா காணாமன்னா இல்ல நான் வீணால பார்த்ததுக்கு பெருசா ஒன்றும் இல்லை அதுக்குள்ள. விக்கம் விடயம் மட்டும் விடையும் விளக்கமும் தான் எடுத்து நான் அதுக்குள்ள இருந்து. ஓகே எனக்கான தான். ஓகே, அடுத்தது வாணி அவர்களுக்கான சொல் வந்து குதிரை வாய் கருவி. குதிரை வாய். நீங்க மாறி என்ன கொடுக்குறீங்க? எது இந்த முதல் மாறி அவருக்கு அந்த சொல்லும் கொடுக்கணும். ஓகே ஓகே, ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டிய சொல்ல. சரி நீங்க சொல்ல முடிய நம்மளுக்கு தெரியல. சொல்லலாம் மூடிட்டு சொல்லியா. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கானா. கானா கானா கரும்புக்கு வர கானா, பந்துக்கு வர இந்தன்னா, இந்தன்னா, குரங்குக்கு வர கூனா, கூனா, தம்பிக்கு வர தானா, தானா, ரூனா காற்றுக்கு வர ரூனா, ரூனா, மற்ற டூனா ஆடுக்கு வர டூனா. டூனா. ஓகே, குறுந்தகடு. வாழ்த்துக்கள். குறுந்தகடு. ஓகே, மற்ற சொல்லும் உங்களுக்கு தான். குதிரை. உங்களுக்கு சொன்னது குதிரை வாய் கருவி. குதிரை குதிரை வாய் என்ன வருத? வாய் கருவி. வாய் கருவி. மதிப்புடன் விக்கம் என்றால் நான் சொல்லி கேட்டேன் உங்கள்கிட்ட. விக்கம் என்றால் யானை இந்த கன்றுக்கு சொல்லுவது விக்கம். புள்ளிக்காக போட வேண்டாம், நீங்கள் எழுதி வச்சிருந்தா பிறகு ஒரு நேரம் முதல் யானை கன்ற. இப்ப வாணிக்கு கொடுத்த சொல் குதிரை வாய்க்கருவி. வாய்க்கருவி. ஓகே, இதுல நிறைய சொல்லு வருது போலோட. என்ன ஓகே, சொல்லுங்க பாப்பம். சரியா? ஓகே, கரு. கரு. கவி. கவி. விடை. விடை. விதை. விதி. ஓகே, விதி. விதி. கரை. விதி. விதி. விதி எழுத கரை. ஓகே, கரை. கரை. ஓகே, திரை. 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 வா. பாவன் அடுத்து. வா. அடுத்தது வாய். வாய். பாவி. பாவி. வாக்கு. 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 குதி. 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 குடை. குடை.
யா குரை குருவி குருவி கருவி கருவி யா கருவி குவி குவி யா கதி 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 யா கதி கதிரை கதிரை யா குதிரை எழுதினா கதிரை எழுதாவும் கதிரை வாரை கதிரை மற்ற வாரையா ஓ வாரை இருக்கு வாரை வாகு 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 அப்பா மற்றது பிகு இவ்வளவு தான் நான் எழுதுனது பிகுவா எழுதியிருக்கிறேன் தெரியும் இருக்கும் இல்ல பிகுன்னு சொல்லி அதோட நீங்கள் உண்ட போட்டிருக்கலாமே. ஓ தீனா இருந்தது என்ன தீனா இருந்தது ஓகே விக்கு விக்கு ஓகே விகுதி விகுதியும் போடலாம் விக்குவும் போடலாம் போடு செல்வனி சாந்தனேன்னு சொன்னா நீங்க சொல்லி இருக்கலாமே பேந்துவான். இல்ல பிரச்சனை இப்ப இல்லை. நீங்க சொல்லுங்க. வாணிக்கு நியாயமான சொல்லுவாணி கண்டுபிடிச்சு 17 எத்தனை என்னடா நான் 17 தான் பட்டி இருக்கிறேன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 சொல்லு கண்டுபிடிச்சு. இல்ல 18 நான் விகு தான் என்னன்னு தெரியாம போட்டது 18 சொல்றேன். விகு எழுது. ஓகே பாகுவும் சொன்ன நீங்கள் என்ன வாகு ஓகே. 18 சொல்லு. 18 ஆனா இன்னும் சின்ன சின்ன சொல்லுவாங்க கூட இருக்கு எனக்கு ஆமா 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 ஓகே இப்ப ஜியாக்கா சொல்லுங்க உண்டு கவாய் தீவு கவாய் ஆமா பட்டு கவாய் நேவிசக்கா சொல்லுங்க பாவி சொல்லிட்டேன். சொல்லிட்டாரு பாவி சொல்லியாச்சு இந்த தறி போட்டுட்டேன். ஓகே தமிழர்கள் சொல்லுங்க கருவி சொல்லிட்டேன். கருவின்னு சொன்னவர் அப்ப தெரியாது. ரெண்டு இடத்துல எல்லாம் என்ன சொல்லி கிடக்கு நீங்க என்ன வடிவா கவனி காற்று காற்று கருவை விட வேற சொல்லுங்க கருவை அவர் சொன்னவர் உங்களுக்கு அதை வச்சு அந்த டூவை வச்சு கணக்க சொல்லலாம் அவருக்கு பஞ்சு சொல்ல மாட்டேன். அதான் மற்றது பத்னியர்கள் சொல்லுங்க வாகரை வாகரை ஓகே வாழ்த்துக்கள் வாகரை மற்றது ஜெசியா காணையில தானே இன்னும் செல்வியர்கள் சொல்லுங்க குவா அது என்ன குவா குவா சத்தத்துக்கு கூனா பாவன்னா. அது ஒரு ஒரு குவாண்டு வர குவாண்டு தான் வரும் ரெண்டா. ஓகே பரவாயில்ல சரோஜினி அக்கா சொல்லுங்க நம்ம குறைச்சல் எடுத்திருக்கணும். என்னது குறைச்சல் சொல்றேன். குஜச்சர் கிச்சனா இல்ல உங்க சாணான்ல என்ன கிச்சனா சாணம் ஒண்ணும் இல்ல குதிரை பாய்ச்சல் தான் நீ சொன்ன நீங்க. இல்ல இல்ல குதிரை வாய் கருவி நான் பிள்ளைங்க போயிட்டான்னு நினைக்கிறேன் நான் ஒன்று வச்சிருக்கேன் பொறுங்க வரேன் இப்ப திருப்பி வேற போறேன் ஓகே சரோஜினி அக்கா திருப்பி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நான் ஒன்று வச்சிருக்கிறேன் பொறுங்க உங்களுக்கு வரைக்கும் சொல்லுவேன் நான் பேர் கூப்பிடுவேன் சரோஜினி அக்கா ஓகே செல்வியர்கள் பிள்ளையா எழுதினபடியா விவாதி என்று சொன்னாரா இல்லத்தானே விவாதி குதிரை வால் கருவியா விவாதி ஓகே பத்னியர்கள் சொல்லுங்க உண்டு திருவாய் திருவாய் ஓகே தமிழர்கள் இன்னும் கண்டுபிடிக்கல ரெண்டு சொல்லு திரு திரு பாத்தீங்களா அப்படி எப்படி இன்னும் மட்டும் இருக்கு அதே மாதிரி கவனிங்க நேவிசக்கா சொல்லுங்க வாக்கு வாக்கு சொன்னேன் திருவாவி வாக்கு சரியில்லை தானே சொல்லல நான் பட்டி இருக்கேன் ஓ வாக்கு வந்துடுது. சொல்லிட்டீங்களா வாக்கு ஜெயாக்கா சொல்லுங்க குரு குரு அதான் மற்ற ரெண்டு இடத்த நீங்க சொல்லிட்டீங்க ஓகே மற்ற வாணியர்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா இன்னும் கக்கு ஓகே வேற யாரும் பஜ்ஜிதானே சொல்லுங்க நான் இனிமே எல்லாம் பட்டிட்டேன் பாதி பாதி ஓகே பாதி இருக்குது ஓகே திக்கு திக்கு தீக்கு பூ இல்ல பூனா இல்ல குதிரைக்கு என்ன இருக்கு கூனா குதிரைக்கு முன்னுக்கு திக்கு வேற யாரும் ஏமல திருவி என்ற சொல்ல எடுக்கலாமல்ல தீனா டூனா வீணா திருவி திருவி அது ஒரு சொல்ல வருமா திருவி 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 தீனா டூனா வீணா அது அந்த ஒரு சொல்லா சொல்லலாமா திருவி திருவினா திருவி திருவியல் திருவியா தீனா தீனா தானே திருவி தேங்காய் திருவி இல்ல தேங்காய் துருவுதல் தூணாதான் வரும். திருவி நாங்க பேச்சு தமிழ்ல திருவி எடுத்தோம் அது துருவுதல் தான் வரும். தூணா தான் வருமா துருவுதல் திருவி என்று வராது
அந்த திருவுறது என்னன்னு சொல்றோம்? தேங்காய் திருவியா? இல்ல நாங்க பேச்சு தமிழ்ல தேங்காய் திருவித்தா தேங்காய் திருவித்தா அது துருவல் தான் சரி, துருகுதல். நான் ஒன்று சொல்றேன் கக்கு. நான் கக்கு சொல்லிட்டேன். இப்ப வந்ததுல நீங்க காது கேக்குறீங்க இல்ல உண்டையும் அவர் பேரால் சொன்னவர் கக்கு நான் கக்கெல்லாம் வந்ததா? நான் வெட்ட இல்லையே. நான் இப்ப இல்ல சொன்னேன். இப்ப திருப்பி சொன்னவர் அவர் வரைக்கும் திருவி என்ற சொல்லுக்கு நியாயம் கணக்கா கிடக்குது. வெந்தி என்று சொல்ற சொல்லு தொண்டைக்கு திருவி என்ற ஒரு சொல்லி இருக்கிறதா? ஒரு புள்ளிக்காக இல்லை, அறிஞ்சு வச்சு கொள்ளுங்க. திருவி திருவி என்றதுக்கு சரி, நான் சொல்ல அதேமலவர்களே சொல்லுங்க பாப்போம். வாதி. இருவாய் பாதி வந்துட்டு இப்ப பாதி சொல்லிட்டேன். வாதி இதுல வந்து பாதிக்கிறது வந்துட்டு விவாதி வாய் வாய் யாராவது சொன்னீங்களா? வாய் ஓ வாய் சொல்லி நான் சொன்னேன்னா நீங்க சொன்னீங்க அதான எனக்கு 17 வந்துட்டு. ஓகே அப்படின்னா நீங்க சொன்னது 18. 18. பாத்தீங்களா? அப்ப அவ்வளவு புள்ளிவாத வாணி. கணக்க சொற்கள் இருந்தபடியா சில ஓகே இந்த எவ்வளவு புள்ளி என்று பாத்தீங்களே. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து புள்ளி எடுத்துட்டு போறீங்களா? அந்த டைம் அடுத்த ஆள் வந்து நேவிசக்காக்குரிய சொல். நேவிசக்கா சொல்லிட்டா சௌமலர் அவர்கள். ஓகே உங்களுக்குரிய சொல் வந்து மின்காந்த கம்பி. மின்காந்த கம்பி. என்ன வரும்? ஐயோ சொற்கள் வருவதில்லையே ஒன்றும். ஐயோ கணக்கா இருக்கு எழுதுங்க. 2 சொல்லில இருக்குது, கூடுதலா 2ல இருக்கு, 3ல இருக்கு. ஓகே எழுதுன சொல்லுங்க பாப்போம். காந்தம், கம்பி, தம்பி. ஓகே பொறுங்க வா. காந்தம், கம்பி, தம்பி, மின், மின், தக்கம், தக்கம், தகம், தகம். இல்ல உம்மன்னா சொல்றீங்க தானே ஜெயமலர்? எங்க வருது உம்மன்னா? கம்பி, கம்பிக்கு இருக்கு. மின்காந்த கம்பி. காந்த கம்பி இல்ல இருக்கனால அவ சொன்னீங்க. காந்த கம்பி. கம்பில என்ன வருதானே? ஓகே ஓகே கம்பி. ஓகே நான் கருவி என்று போட்டு விட்டுட்டேன் 2ஆம் தரம் முழுது. ஓகே ஓகே அடுத்தது மின். அவ்வளவுதான் நான் கண்டு. மின் சொன்னீங்க, கம்பி சொன்னீங்க, காந்தம் சொன்னீங்க, தம்பி சொன்னீங்க, தகம் சொன்னீங்க. இன்னும் மட்டும் சொன்னீங்க. அது என்னது? தக்கம். தக்கம் தக்கம். ஓகே எல்லாமே 2, 4, 8 தான் சொன்னேன். ஓகே நான் இந்த மாறி எழுதி. ஓகே ஓகே இப்ப வாணியர்கள் சொல்லுங்க உண்டு. கான். கான். ஓகே கான் சொன்னேன் நானல்லே. நான் கான் இல்ல நீங்க சொல்லல. கான்.
நீங்க சொல்ல எழுதி போட்டு சொல்ல அவர்கிட்ட போறோட ம் சரி நான் சரி போட்டேன். ஓகே ஓகே மன்னி போட்டேன். ஓகே. ஜெயா கவுண்ட் சொல்லுங்க. காகம் கா காகம் ஓகே. நேவிசக்கா சொல்லுங்க. கந்தம் என்ன கந்தம் கந்தம். கா கந்தம் இருக்கு கந்தம் இருக்கு. ஓகே. சரோஜினி பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பாருங்க வாரன் தம் 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 தம். நீங்க அவன் தம்ம நீங்க பிடிச்சிட்டீங்க. அதான் செல்வி அவர்கள் நோண்டினே சொல்லுங்க. இருந்துச்சு. செல்வி அவர்கள். பாவண்ணா ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. இனி மிதம் மிதம் மீனா மீதாம். சரி. ஓகே மீதாம். மீதாம் இருக்கு. ஓகே. திருப்பியும் சரோஜினி அக்கா சொல்லுங்க. உண்டு கதம் காதம். ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. காதம் காதம். ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. என்னண்டு சொல்றது தன்னு சொல்றேன் தன். தென். ஓகே. தமிழர்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. நேவிசக்கா காந்த கம்பி காந்த கம்பி. ஓகே. ஜெயாக்கா பின் என்ன பின் பின் பீன என்னென்ன பின் பின்னண்ட பின்பக்கம். ஓகே. வாணியவர்கள் இல்லை அதுதான் வச்சுருந்தேங்க. ஆமாம் தன் சொல்லிட்டார்கள் என்ன. ஓகே அவ்வளோ. நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே. சொல்லுங்க பாப்போம். செல்வி அவர்கள். தகம் 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 வந்துட்டுது. தகம் அவர் சொல்லிட்டாரு முதல். ஓ ஓகே ஓகே தகம் தக்கம் எல்லாம் அவர் சொன்னார். தகம் கதம் வேற யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இருக்கு. என்னோட மூன்று 4 இருக்கு. மிகமண்ட சொல்லி கண்டுபிடி இருக்குதா? மீனாக்கானாமன்னா மிகமண்ட மாதிரி மிகம் மிகமண்டு இல்ல. ஆனா அதை வடிவா ரெண்டு நான் விட்டுட்டு சொல்ல தானே. மிக 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 சொல்ல. ஆமா நான் ஒரு பெயர் சொல்லவா? சொல்லுங்க. காந்தன். ஓ கெட்டிக்காரு. வாழ்த்துக்கள். காந்தன். ஓகே. காந்தன் தான் எங்கடைய அவரை சொல்றாரு கமலாந்தன். ஓகே. வேற ஆனா இதுல இந்த ஒட்டி எழுத்துல வந்தாலும் காணான்றதுக்கு பொருள் இருக்கு தானே. கவி என்று இருக்கோ கானா பீனா கவி இல்ல கானாவுக்கான ஒட்டி எழுத்துக்கு பொருள் இருக்கிறது. நான் எல்லாருக்கும் தெரியாத சொல்ல வேண்டாம். இப்ப நாங்க முக்கியமான இப்ப காவலாண்ட எல்லாருக்கும் தெரியும். ஞாபகம் எல்லாத்துக்கும் இப்ப கானாக்கு இருக்கு, முன்னாக்கு பீனாக்கு இருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டிருக்க இல்லாத. ஓகே. இப்ப இதுல நீங்க சேர்த்து சொல்ற சொல்லுவது சொல்லல 2 3 மின்காந்த கம்பி அதையோ அதுலயே சேர்த்து சொல்லலாம். மின்காந்த கம்பி என்று மின் கம்பி முன்னுக்கு சொல்லலாம். மின் கம்பி சொல்லலாம். மின்காந்தம் 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 வந்ததா யாரோ சொல்லி இருந்தாங்க. தனியா தான் அது வேற ஒன்று சொல்லுவா. தனித்தனி காந்த கம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதை விட என்னட்ட இருக்கிறது மிக்கன்னு சொல்றது தானே. மிக மிக்க 2 இருக்கலாம். மற்றது பிதகம். பிதகம்ண்டா இடி இடி. பீனா தானா காணோம் பண்ணா பிதகம் இடிக்கு வருது இடி. ஓகே. இது முடிஞ்சது. அடுத்தது சௌமியர்களுக்கு பிறகு பத்மினி அவர்கள். உங்களுக்கான சொல் எனக்கு அப்ப நான் வாரன். நீங்க சொல்லிட்டீங்க. சொல்ல இல்லையா இன்னும்? நான் இங்க எனக்கு தரவே இல்லை இன்னும். கூப்பிட போடு கூப்பிட நீங்க இல்ல கூப்பிட்டீங்க. கூப்பிடல இப்ப என்ன பாணிக்கு எல்லா மகள் எத்தனை பேர் வந்தவ? 3 பேரா? இல்ல நான் அந்த தனி கேள்வியை கேட்டுட்டு அப்படியே அந்த உடன்படியே இல்ல. நேவிசக்கா போட்டல வந்தவ கேள்விக்குதான் போய் வந்தவ. திருப்பி நான் மாணியவர்களுக்கு தெரியல. ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. ஓகே. தனி குடித்தனம் உங்களுக்கு புறா நேவிசக்கா. ஓகே. ஜெயாக்காக்கு தனி குடித்தனம்.
இதுல நிறைய சொல்லு வருமா ஜெயமலா? விளங்கல? கரக்க சொல்லு எடுக்கலாமா? 10க்கு மேல வரும். ஓகே. ஜெயமலர் ஒரு நிமிஷம் பொறுத்து வருகிறேன் தப்பண்டு. ஓகே. ஓகே சொல்லுங்க பாபா. கனி, கனி, குடித்தனம், குடித்தனம், அடி, தடி, கனம், தனம், குடி, குடி, குனி, குனி, உதம், உதம், தக்கு, தக்கு, குத்தனம் என்று சொல்லியிருக்கா. குத்தனம் என்று குத்தனம் இல்ல. இனம், உதனம், இனம். அவ்வளவுதானா? அவ்வளோதான் நாள் இருந்தோம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 8 8 தானே? 2 3 4 6 7 8 9. கனி, தடி, தனம், குடி, குனி. 9 சொல்லு. சரி நான் குனி. ஓகே குனியோட சரி. ஓகே நான் குனி எழுதுறேன். ஓகே ஃபேமஸான ஒரு சொல்லி அவ மறந்து கொள்ளாகுள்ள. ஓகே. இப்ப வாணி அவர்கள் ஒன்று சொல்லுங்க. தத்தம், தத்தம். ஓகே. நேம்ஸ் ஒன்று சொல்லுங்க. குதம். அது சொல்லிட்டாவே. குதம் சொல்லலையே அவ. குதம். ஓகே தமிழர்கள் இப்ப வந்துட்டீங்களா? பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தம். வாணி. ஓகே. இல்ல அவ தத்தம் சொன்னவா? தம் சொல்லல நான். செல்வி அவர்கள் சொல்லுங்க. தத்தம் இருக்கா சொல்லு? வேற சொல்லே கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நான் தத்தம் தான் எடுத்து வச்சிருந்தேன்னா நான் சொல்லியாச்சு. தத்தனம் இருக்கா? தத்தனம் இல்ல. ஆனா இன்னொன்று இருக்கு. நீங்க அதை சொல்லல. சரோஜினி கடை வச்சிருக்கீங்களா? ஓ, தனிக்குடி. தனிக்குடி. அதுதான் சொன்னேன். தனிக்குடி. மற்றது நான் தம்மண்டு சொல்லும் வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ஓ நான் தகுன்னு சொல்லுவேன். தகு. 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 தக்கு சொன்ன வேற என்ன முதல்? ஓகே பத்மினி அவர்கள் வேற இல்ல சொல்ற குறை. எனக்கு நான் தான் இன்னைக்கு கதை சொல்லி விட்டுட்டேன்னா 2 3 பேர். இப்ப தகுன்னு சொன்னவர் அதோட இன்னொரு எழுத்து சேர்ந்தா இன்னும் அந்த இன்னொரு சொல்லு வரும். தகுதனமண்டோ? இல்ல இல்ல தகும். இன்னொரு எழுத்து. தகும். தகும். உம்மன்னா வந்தா தகுமண்டா? உம்மன்னா. ஓகே தகும். அதே மாதிரி இன்னொரு சொல்லும் இருக்குது. சேர்த்து சொல்றதுல இருக்குது. இப்ப அவர் தனிக்குடி சொன்னவர். குடித்தனம். குடித்தனம் சொல்லியாச்சு. குடித்தனம் பண்றது இன்னும் சொல்லலாம். தனிக்குடி அதுக்கு இடைக்கு ஒரு எழுத்த போட்டு தனித்தனம். 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 இல்ல 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 இத்தனை விரந்தா? இல்ல இல்ல குனித்தனம். இல்ல. இப்ப ஒரு கிராமத்துக்கு தனியா ஒரு குடும்பம் மட்டும் இருக்கேக்கு என்னன்னு சொல்லுவாங்க? தனிக்குடித்தனம். இல்ல இல்ல அப்படி குடியேண்டு வரும். தனிக்குடி அது முதல் வந்துடுது. சொல்லு வரும். தம்குடி. இல்ல இல்ல அப்படி வராது. தன்குடி. தானா இன்னன்னா தானே அது வர்றது. அப்ப அப்படி வராது. தற்குடி என்று வருமா? தானா இன்னென்ன இல்ல தன்குடி. தற்குடி என்று வருமா? இல்ல தற்குடி என்று. நாங்கள் தனி ஒரு குடும்பம் தான் அதுல இருக்குன்னு சொன்னால் அப்படி என்ன சொல்லுவோம். அதுக்கு இப்படியான இருக்குன்னு சொல்லுவோம். தனிக்குடி. தன்குடி. அதான் அதோட சேர்த்து இன்னொரு சொல்லும் இருக்குது. தனிக்குடித்தனம். தன்குடித்தனம். தனித்த குடி.
தனித்த ரெண்டு தானே இருக்குல்ல இதுல, ரெண்டு தானே இருக்கிற ஓ வழியா தனித்த குடி தனித்த குடி ஆமா. மற்றது இன்னும் ஒரு சொல்லு இருக்குது, தனித்தனம். தனித்தனி தனி அவருக்கு ஏற்ற ஒரு சனம் உண்டைக்கு தனித்தனம். தனித்தனம் அது முதல் சொல்லல சொல்ல இல்லையே இல்ல தனித்தனம்னு சொல்லல. மற்றது குத்தம் சொல்லி இருக்கு, குத்தம் ஐட்டு கிடந்தது, அது அகராதி சொல்லு குத்தம். ஓகே, அடுத்த ஆள் வந்து நேவிசக்கா, உங்களுக்குரிய சொல் வந்து சொல்லுங்க. தாளவாத்தியம். தாளவாத்தியம். தாளவாத்தியம் எந்த லானம் அவ்வளவு லானாவா? கொம்புளான தாளம், தாளத்துக்கு கொம்புளான. இடையில ஒரு மையெழுத்தும் வராது என்ன? போடும்போ என்ன வரும்? தாளவாத்தியம். ஓ இத்தனை வாத்தியத்துக்கு வாத்தியம் வரும், மற்ற இடையெழுத்து இல்ல தாளத்துக்கு. ஓ எனக்கு இருக்கா இது? 10க்கு மேல இருந்த சொல்லி தான் எடுப்பேன் நான் உங்களுக்கு. தானே இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லு. அதுல 10 சொல்லு வந்து நேரடி சொல்லு, 2 சொல்லு தான் மெட்டது எடுத்து வச்சிருக்கேன். நான் 9 எடுத்திருக்கிறேன். 9 10 10 நான் 7 தான். நான் 11 சொல்லி எடுத்து வச்சேன். ஓகே, சொல்லுங்க பாப்பம். தாளம், தாளம், வாத்தியம், வாத்தியம், தியம். தியம். தியம்ன்ற சொல்லி இல்ல. தியம் இல்லையா? அப்ப வாத்தி, வாத்தி, தாதி, தாதி, தாத்தி, தாத்தி, வாயம். வாயம் இல்லையா? வாயம் இருக்கு, வாயம் இருக்கு, வாயம். அவ்வளவுதான் எடுத்திருக்கிறேன். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. தியம் இல்லையன்னு சொன்னீங்க. தியம் தியம் என்ற சொல்லிக்கு அர்த்தம் இருக்கிறது. ஓ இல்ல, நான் என்னுடைய அகராதி இல்ல, நான் திருப்பி திருப்பி அதை எத்தனை தடவை திடம் இருக்குது. திடம் இல்ல, தியம் இருக்கிறது. என்னுடைய அகராதியில் இல்ல. அகராதி சொற்களை விடுங்க, அது ஞாபகத்திலும் இராது, அதில் விடுங்க. இப்ப அவ அகராதி சொல்லித்தான் அப்புறம் மிச்சம் தர கேட்கிறோம். அது உங்களுக்கு பல, நீங்க தச்சலம் எழுதினா அதுக்கு சொல்றதுக்கா சொல்றேன் நான். அதுதான் அப்ப இல்லையான்னு சொல்லக்கூடாது. இது தேடுங்க, வாக்கலாம். தியம்ன்ற சொல்ல அவ சொன்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணி வச்சு போட்டு பாருங்க அப்புறம் இருக்குதோ இல்லையான்னு. தாயம் சொல்றோம், தாயம். அது இப்பதானே சொல்றீங்க. தாயம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நானும் எழுதி வச்சிருக்கேன் விட்டவன். ஓகே, அடுத்ததா இப்ப இனி கீழே இருந்து போகும், நடுவில் மேல இருந்து வரோம், கீழே உள்ள ஆக்களுக்கு இது சான்ஸ் இல்லாம போகுது. ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. வாதி. வாதி. ஓகே ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. திபா. தீனா பாவன்னா திவாண்டா ஆளுந்த பெயர் திபா. தெரியல. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தவமலர் அவர்கள் சொல்லுங்க. தாவன்னா. ஓகே, நாமலர் என்ன சொன்னீங்க? பா பா. ஜியாக்கா சொல்லுங்க. ஆலயம். என்னது? ஆலயம். பா. ஆலயம். ஆலயம்.
அப்படின்னா என்ன தாளை? தாளையமையா இது இருக்கிற தாளையம் என்ன இருக்கு? தாள லயம், தாள லயம். தெரியல எனக்கு அப்படி தாளைய முடியல. நான் பார்த்து நான் நினைவா பார்த்துட்டு தான் எழுதினேன். நாங்க உண்டே உண்டு தான் நான் தாகராதிச்சு அதுவும் அவ சொல்லிட்டா அந்த தாத்தின்றது. தாத்தி என்றது, தாத்தி என்றது மரம் என்றாக்கும் என்ன? ஆலமரம், தான் தாளையமன்னு சொல்றாங்க. அத்திமரம், ஆத்திமரம், அத்திமரத்தை தான் அது தாளையம் தாத்தின்னு சொல்றது. வாணியர்கள் வச்சிருக்கீங்களா? ஓ தா ஒரு ஃபேமஸ் ஆனது. தா சொல்லிட்டாவ தாவாலாம் வந்துட்டு வந்துட்டேன். ஓகே, நானொரு சொல்லி வச்சுக்கிறேன். வருங்க. என்னோட 2 சொல்லு கிடக்கணும். ஓகே சொல்லுங்க. தாம், தாவெண்ணம் என்ன? தாம். ஓகே அது நான் எழுதினேன். ஓகே. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? இல்ல வாதாயம் என்று சரோஜினி வச்சிருக்கிறேன். வாதாயம் சொல்லுங்க. வாதாயம் வாதாயம் என்று சொல்லி இருக்கிறதா? ஆதாயம் இல்ல. வாழாயம் தான் இருக்குது. வாளாயம். இல்ல இன்னும் சொல்லல. ஓகே, பாலம் ஒரு சொல்லி இருக்கு. பாலம் ஆமாம். அது மகராதி சொல்தான் பாலம். வாயம் வாயம் வந்துட்டு வாழங்கொட்டை எழுதிக்கொண்டு வாழங்கொட்டை தமிழர்கள் முடிஞ்சது. பத்மினி அவர்கள் உங்களுக்கான சொல் வந்து 2 3 வாழம் என்றது கொட்டை. ஓகே, உங்களுக்கு சந்தன குழம்பு. சந்தன தானா இந்தன்னா தானா நானா இக்கன்னா. 2 சொல்லி நானாவா சந்தன? இல்ல 2 சொல்லி. 2 சொல்லி நானா என்ன? 2 சொல்லி தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அப்படியே அதுலயே எழுது. சரி, சந்தன குழம்பு. இக்கன்னா வரும் என்ன? இக்கன்னா வருது. மற்ற மவுளானா மானா போட்டு வரலானா. ரெண்டு பொண்ணுமே வந்தது போல இருக்கு. ஐயோ பொறுங்கோ, எல்லாம் தெரியாது. இல்ல இல்ல அது வேற இல்ல. அது இதுக்குதான் வந்தது, எழுதுறதுக்கு. ஒரு சொல் எழுதுறது தான் வந்தது. ஓகே, குழம்பு, குழம்பு, சந்தனம், சந்தனம், சகுனம், சகுனம், கம்பு, என்னது தானா உம்மன்னா பூனா, சம்பு. ஓகே, மற்ற தகு, தானா பூனா, தகு, புகு பூனா கூனா, புகு, புதம், புதம், சனம், சனம், சனம். ஓகே, சக்கு, தக்கு, சானா, சக்கு, தக்கு. அடுத்தது சக்கு. தக்கு. புசம் இருக்கா? புசம் உண்டு. புசம்,
புசம் இருக்கும் புயம் புசம் புயத்தை தான் புசம் சொல்றது. ஓ, நான் தம் சொல்லிட்டேன். என்ன தனக்கு தனக்கு அத- ஓகே. ஓ, குழு, மற்றது புழு. குளம் புழுன்னு வரும். புழு புழு குளம் லூனா இல்லையே, லூனா இல்லையே லானா இல்ல. ஓ குளம்பு லானா தான். புழு. ஓ ஓகே, குழு 1 2 மட்டும் 3 4 5 6 7 8 9 10 11. ஓ சரியா? ஓ தம்மெல்லாம் சொன்னேன்னா தானே என்ன ஓ இல்ல தம்முக்கு நான் சரி தம் சொல்லே இல்ல தம் நான் சொல்லே தம் இப்ப சொன்னேன். சொல்றீங்க. தவு சொன்னீங்க. தவு தம் சொன்னீங்க. ஓ, தவு தம் சொன்னீங்க. சொன்னேன். அந்த தம்மைத்தான் முதல் தூக்கி வச்சது ஓகே, இப்ப வாணி அவர்கள் சொல்லுங்க. சந்தம், சந்தம். ஏக்கா சொல்லுங்க. குதம் குதம் அவ சொல்லிட்டாரு. இல்ல சொல்லி இல்ல. சொல்லி சொன்னவா நேவிசாக்கா சொல்லுங்க. தழும்பு தழும்பு அது குந்தளூனாவா? அந்த லூனாவும் இல்ல, வேற அந்த லானா வேற தழும்பு. தழும்புக்கு இது லானா லானா அதெல்லாம் இல்ல. லா தளம் தளம்பு கொண்டு வராது. குழம்புக்கு வந்தா என்ன ப்ளூ வருது உங்களுக்கு, லானால வரும். தழும்பு ஓகே, தமிழர்கள் வச்சிருக்கீங்களா? தளம்பு சனம் சொல்லிட்டார். நம்ம அவர் சொல்லிட்டார். சனம் தனம் எல்லாம் சொல்லியாச்சு. நான் வந்து எந்த சான்ஸ் ரோஜனையும் சொல்லவா? பொறுங்க வரோம். இப்ப பத்மினி அவர்கள் பிறகு பொறுங்க வரோம். ஜெசி இல்ல, செல்வி அவர்கள் சொல்லுங்க. சதம் சானா ஓகே, சரோஜினிகா சொல்லுங்க. சரோஜினி அக்கா. தம்பு தம்பு. தம்பு வந்துடு. தம்பு வந்துட்டு. ஆ. அப்ப கும்பு கும்புவை சொல்றேன். இல்லை அப்படி சொல்லல, ஒன்று தான் சொல்லலாம். சரியா? ஓகே, வேற ரஜினிகா இல்ல. காது கேட்க. ஓகே, திருப்பி சொல்லுங்க. இன்னொரு சான்ஸ் இருக்கா? சரோஜினி அக்கா கீழே இருந்து போவோம். என்ன சொன்னீங்க அக்கா? கும்பு சொன்னேன். ஓகே, கும்பு வண்டா கூட்டமா? கும்பு வண்டது கூட்டம். செல்வி அவர்கள் சொல்லுங்க. உண்டு வேற இல்லையே நான் சொல்றதுக்கு ஒன்றும் காணையில புறங்கோ ஓகே, இப்ப வேற தளம் யாருக்கு தெரியல இருக்கு இருக்கு. சனம் தெரியல பரவாயில்ல சொல்லியாச்சு. சனம் நேவிசாக்கா வச்சுக்கிறீங்களா? தனக்கு எனக்கு வந்துட்டது இல்ல எனக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன். தனக்கு வந்துட்டுதான் ஓ, வந்துட்டு. ஆமா ஆமா சனம் சொன்னீங்களா? ஓ, தனம் வந்து தனக்கு வந்து. வந்துடு. ஓகே, நான் சொல்லவா? வெட்ட வேணும். சந்தனம். வந்துட்டது வந்துடுது. நான் அதான் முதல் சொன்னது குழம்பு கடுத்தது. ஓகே, அப்போ இன்னொன்று இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? சந்தம் சந்தம் யாக சந்தம் சொன்ன சொல்லிட்டேன். சந்தம் வந்துட்டு. வாணி சொன்ன சொல்லிட்டேன். சொல்லவா நான்? ஓ, சொல்லுங்க. குந்தம். குந்தம். ஓகே, குந்தம் ஆமா ஆமா சந்தம் குந்தம் குதம் குதம் வந்தது. சொல்லியாச்சு. நாங்கள் ஆனா சொல்லுறோம். சதம் வந்தது, அதை மாறி எழுதுறேன்னு சொல்லி. அதான் வர இருக்கு, நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ரசம் தசம் ரசம். நான் வேற எந்த சொல்லுக்கு வரையில எனக்கு இல்ல, அது இப்ப நான் சும்மா தான் கேட்கிறேன். நான் தமிழ் அப்ப தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து Okay, okay. அவர் வந்து தம்பு சொன்னவர், நான் சம்பு சொல்றேன். சானா சம்பு வந்துடுது சம்பு வந்தது. சொல்லி இருந்தேன். தம்பு சொன்னவர், தம்புன்னு சொன்னவர். ரசம் வந்ததா கும்பம் வந்தது. தசம் சதம் எல்லாம் வந்துட்டுது. ஆமா இப்ப என்ன குந்தமும் வந்துடுது. என்ன குந்தம் வந்தது இப்ப. Okay. முடிஞ்சுதானே? குந்தனம் என்ற ஒரு சொல். நீங்க புசம் தானே சொன்னீங்க, நான் குசம் வச்சிருக்கிறேன். குசம் வந்துடுது இல்ல வாணி புசம் இல்ல, நான் பூனா தான் சொன்னவர். புசம் குதம் சொன்னோம். புசம் குசம் குசம் என்ன அர்த்தம்? என்ன குசம்? குசம் சொல்ல இல்ல. என்ன அர்த்தம்? குசம். குசம் வந்துட்டுதான் குசம்ன்ற பின்பகுதிக்கு வரையில வரையில ஆனா அது இருக்கோ தெரியாது. அது வரையில குதம். ஆனா குய அவ சொல்ற குசம். ரெண்டு சொல்லுக்கும் ஒரே அது அர்த்தம் தான். குசலம் தான் சரி. அர்த்தம் ஒன்று வரும். இப்ப இந்த அர்த்தம் ஒன்று இது வந்து சமஸ்கிருத சொல்லி தானே குசம், அது குயம். அதான் மறுபடியும் அது குதம் பண்ணா சரி. என்னைக்கு அதுக்கு சரியா குசம் தெரியல. அதே சொல்லுதான் ஓகே, இதுக்கு இது வந்து இப்ப அகராதி சொல்ல உண்டு ஒன்று தான் வச்சிருக்கேன். தளம். தானா லானா உம்மனா. தளமண்டா தைலமா. தைலத்துக்கு இன்னொரு பேர் தளம். ஓ
எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லலாம். ஓகே, அடுத்தது இப்ப இனி அடுத்தது வர வேண்டிய ஆக்கள் வந்து பத்மினி அவர்கள் வந்தாச்சு. ஜெசி வந்து நிக்கிறாவா? பேர் வந்து செல்வி வேற இல்ல, செல்வி வந்து இல்ல நான் எனக்கு எனக்கான அடுத்த செல்வி தான். ஓகே என்ன தந்திகளோட சும்மா ஓகே, உங்களுக்கு பட்டண பிரவேசம். பட்டண இப்ப நான் வருத பட்டண பிரவேசம். 3 சொல்லி நானாவா? ஆமா, பட்டண இப்ப நான் வருது பிரவேசம். வேடம் இல்ல வேஷம். சானாதான் போட்டுதான். சும்மா வட எழுத்து இல்ல, சும்மா சாண. இல்ல சும்மா சானாதான். ஓகே சொல்லுங்க. பட்டணம் பட்டணம் பிரவேசம் பிரவேசம் வேஷம் வேஷம் வேடம் வேடம் பணம் பணம் புணம் பிணம் படம் 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 என்னது பணம் என்ன பரம் பரம் பானா டானம் சொன்னோம். பணம் அடுத்தது பரம் தரம் மற்றது சட்டம் சட்டம் பட்டம் பட்டம் சரம் சரம் பானா பானம் சபம் 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 வேரம் என்ற சொல்லி இருக்கா? பானம் அங்கே இருக்கு சவத்துக்கு. பானா பானா பிரசம் என்ற சொல்ல எழுதுனான். இருக்குதோ தெரியாது எனக்கு. இருந்தா சொல் பாருங்கோ. வடிவா சொல்லுங்க. வேரம் என்ற சொல்லு வேயன்னா தானா நம்மன்னா வேயன்னா நானாமன்னா எழுதினா உங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க சொன்ன வேடம் வேடம் என்ற சொல்லி சொன்னேன் நான். ஓ அது சொன்னீங்க. ஓகே மற்றது சாணம் 2 சுழி நானா மாதிரி 3 சுழி நானா உம்மன்னா இருக்கா? சனம் பண்றது சனம். ஓ சனம் இருக்கு. ஓ நான் வெட்டே இல்ல அது தாங்க. மற்ற வேடம் வேடம் என்ற சொல்லி சொன்னேன். ரெண்டும் போட்டு நீங்க அது போட்டு சொன்னீங்க. ஓகே, மற்ற இந்த உலகம் தான் நான் எடுத்த சொல்லு. பட்டணம் அது முதல்ல சொல்லி 12 சொல்லு கிடக்கு எல்லாமே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 சொல்லி இருக்கிறேன். நீங்க ரெண்டாவது எனக்கு என்ன இல்லைன்னு சொன்னா மற்ற 12 தான் நான் வெட்டி கிடக்கு. மற்ற ரெண்டு வேடம் என்ற சசம் மட்டும் நீங்களா சொல்லது என்ன சசம் தானா சசம் தானாங்க தானா தானா பிரவேசத்துல வார தானா.
ரசம். ரசம் அது இல்லையே உங்களுக்கு அது அந்த இடத்துல ஈனா முன்னுக்கு வந்ததை நான் போடுவேன். ஓகே 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 இனிமே எல்லா சொல்லும் வந்துட்டுது. இப்ப நானும் வராத சில- சொல்லு வந்து ஒன்று ஒன்று ரெண்டு 3 நாள் தான் கிடக்கு பாப்போம். நான் சொல்லவா? பொறுங்க வாரம் நான் கேட்கறபடி சொல்லுங்க. இப்ப இந்த அஞ்சலம் இதுல பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. ஒவ்வொரு வாணி ஆக்களும் அவர்கள் சொல்லுங்க. சப்பி சப்பி. சப்பி. ஓகே ஏக்கா சொல்லுங்க. பட்டம். சட்டம் வந்தது தானே. பட்டம். வந்துட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டும் பட்டம் சொல்லிட்டு பட்டம் வந்துட்டுது. பட்டணம் நீங்க ரெண்டும் வந்தது 3 எல்லாம் அந்த மட்டும். ஓ ஓகே நேவிசக்கா சொல்லுங்க. பட்சணம். என்னது? பட்சணம். பட்சணம். ஓகே பட்சணம் இருக்கு. ஓகே தமிழ் பட்சணம்மா பட்சணம்மா மூணு புள்ளியா வரும். பட்சணம். மூணு பட்சணம். தான் பேரு. பட்சணம். பட்சணம் தெரியும். நான் ஒண்ணு பட்சணம் சொல்லவா? ஓகே. தமிழர்கள் சொல்லுங்க. அப்பி. சப்பிதான் இப்பதானே சொன்னவர். நான் சப்பி. தான் சரி. சொன்னேன். ஓகே பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சபிக்கிறது சபி. சானா பீனா சபி. நான் என்ன முறை சொல்லி 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 பாக்கணும் கடைசியா நீங்க சொல்லி சரோஜனி பொறுங்க வாரம். ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. சடம் சடம். ஓகே சடம் வருதுன்னு சொல்லி. ஓகே ஓ சடம் ஓகே. இது இருக்குது. திருப்பி வச்சிருக்கிறீங்களா சரோஜினி அக்கா? நான் சொல்றேன். பிட்டம். பொறுங்க சரோஜினி அக்கா வச்சிருக்கீங்களா? ஓ பிடம் பிடம் பீனடானம் அப்படின்னா என்ன எனக்கு அர்த்தம் தெரியாது. சரி பிடாமண்டா என்னன்னு தெரியாது. செல்வி அவர்கள் என்ன சொன்னீங்க வச்சுக்கிறேன்? பப்பி பானா பண்ண பீன பப்பி. பப்பி அது இல்லாம அதுகள் எல்லாம் தமிழ் ஆக்களுக்கு பேரும் சொல்றதான பப்பி. அதெல்லாம் சும்மா வீட்டு பேரா கூப்பிடுறது ஒழியா அது உண்மையான பேரா வராது. அது சும்மா அப்படின்னா இல்லாம என்ன வரும்? பப்பி நாய்க்கும் பப்பி என்ன சொல்லு? நாய்க்கும் பப்பி என்ன அதான் சொல்லு? நாய்க்கும் பேர் பப்பி தானே. அப்ப அதெல்லாம் பப்பி சும்மா. என்று அது செல்ல பேர்கள் தவிர இதுல எடுக்கல அது. அதான் பபி பபி என்று எடுக்கலாம் அப்படி அந்த பப்பி. அதெல்லாம் சும்மா செல்லமாவே கூப்பிடுற பேர்கள் எல்லாம் இது தமிழ் சொல்லுக்குள்ள வராது. பிட்டம். ஓகே, வேற யாரு நேவிசக்கா வச்சிருக்கீங்களா? நான் சப்பி சப்பின்னு சொல்லி சப்பி வந்தது. சப்பி வந்தது. சப்பி ஏக்கா சொல்லுங்க. சப்பி சொல்லல. நான் சொன்னேன் நான். ஆனா இப்ப நான் பீனா. ஓ வந்துட்டு அதான் வந்துட்டுது. பரசம் வச்சிருக்கீங்களா? பரசம். பிட்டம். பிட்டமா? பரசம் பிட்டம்னா என்ன? பிட்டது இந்த இதன் என்ன பிட்டம். பிட்டம் சொல்லி இருக்குது பாருங்க இருக்கா. பிட்டம் கதைக்கிறாங்க. அது பிண்டம் தான் சொல்றாங்க. பிட்டம் சொல்றாங்க. பிண்டம் பரசம் என்று சொல்லி இருக்கிறதா? பரசம். பரசம். பரஸ்பரம். பரசம் தெரியல. பரசம் பிரசம் என்னன்னு தெரியல. ரெண்டு சொல்லும் இருக்குதான் நான் பார்க்க வேணும். பரசம் பிரசம். பணம் அது சொன்னது. என்ன உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட இருந்தா சொல்லி இருந்தா சொல்லுங்க. என்னட்ட ஒரே ஒரு சொல்லுது நகராத சொல்லு. பேசரம். பேசரம்ண்டா ஒட்டகம். ஓ மறந்து நீங்க போன முறை ஒருக்கா சொல்லி தந்தேன். பேசரம்ன்றது ஒட்டகம். வேசரம். ஓகே இப்ப செல்வியர்களுக்கு பிறகு சரோஜினி அக்கா உங்களுக்கான சொல் வந்து நெல்லிக்காய் மூட்டை. ஓ மை காட். நெல்லிக்காய் மூட்டை. 1 2 3 4 5 6 7 8 சொல்லி எடுக்கலாம். நெல்லிக்காய் மூட்டை. இக்கன்னா வரும் என்ன? இல்ல வராது. நெல்லிக்காய் அங்கால மெய்யெழுத்து இல்ல என்ன? இல்ல இல்ல நெல்லிக்காய் மூட்டை. என்ன எத்தனை பேர் இருக்கணும்? இன்னும் ஒரு ஆள் தான். இல்ல இல்ல சரோஜினி அக்கா தான் கடைசி. ஜெசியா காண இல்ல. வேற வந்து பேர் வந்து காண இல்ல. ஓகே ஓகே நல்லதா போச்சு. தான் கடைசியா.
ஓகே சொல்லுங்க பாப்போம். நெல்லு நெல் நெல்லு இல்ல நெல் நெல்லு காய் அவர் காய் நெல்லு இல்லை நெல் நெல் நெல்லிக்காய்னா சொன்னேன். ஓகே நெல் காய் மூட்டை மூட்டை காய் காய் சொல்லிட்டீங்க முதல்ல. ஓகே திருப்பி மூடை மூடை காடை காடை கா கா காளி காலி காலி என்றா காலியா போறது விடத்தின் பேர். ஓகே காலி காளியாகிறது ஓகே நெட்டை காலி நட்டை மூலி மூலி காட்டை 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 என்றா காட்டை அப்படி வராதான காடு காட்டை என்று வராது. காட்டை சரி காட்டை நோக்கி போனான் அப்படி ஏதாவது இருக்கு வரலாம். காட்டை வேற நெல்லிக்காய் நெல்லிக்காய் மூ அதுன்ற என்ன அர்த்தம் மூவனாக்கு அர்த்தம் சொல்லாம சொல்லக்கூடாது. வேற மூக்காய் மூக்காயண்டா சொல்றா சரி வந்தா சரி வரட்டா. அவ்வளோதான். ஓகே 11 சொல்லி இருக்கிறீங்க. மூப்பன்னான்றதுக்கான அர்த்தம் ஜெயமல்ல 3 மூப்பு. சரி 3 மூக்கு. ஓகே சரி மூப்புல மூப்புவா மூப்பு. ஓகே இப்ப அனிமான சொல்லலாம் சொல்லிட்டாவ. இப்ப என்னட்ட இருக்கிற சொல்லு வந்து நான் ஒரு சொல்லு வச்சிருப்பேன். 2 சொல்லு தான் என்னட்ட கிடக்கு பாப்போம். ஜெயமல நான் ஒரு சொல்லு வச்சிருக்கிறேன். ஓகே வாணியக்கா இருக்கா? வாணியவர்கிட்ட இருக்கா? இருமுறா அவர் நெல்லி சொன்னா நெல் சொல்ல இல்ல. ஆமா ஆமா அவதான் ஜெயமலர் முதல்ல எடுத்து கொடுத்தார். நானும் அப்படி நினைத்தான் சொல்றாருன்னு பார்த்து நெல்லி நெல்லி அதான் நானும் எழுதி போட்டு பட்டுனேன். அப்ப ஜெயமலரே எடுத்து கொடுத்தவர். அப்ப அது வராது. அதை விட்டுட்டு வேற ஒரு சொல்ல போடுங்க. தான் சொன்னவ நெல் சொல்லி அது இல்ல ஜெயமலர் நெல் அவ நெல்லி நெல்லி என்றா ஜெயமலர் நெல் நெல் விட்டுனவன். ஓகே வேற யாருக்கா வச்சுக்கிறீங்களா? நெல் மூட்டை என்னது? நெல் மூட்டை நெல் மூட்டை. அவன் நெல் மூட்டை. நான் நெல்லி மூட்டை என்று சொல்லி பாக்குறேன். பாருங்க வாரன் நெவிசாக்கா வச்சுக்கிறீங்களா? நெய் நெய் சொல்றேன் நெய். ஓகே வாழ்த்துக்கள் நெய். ஓகே அதையும் வச்சிருந்தேன். மற்ற தமிழர்களை காணையில் பொருட நான் சொல்லவா? சொல்லுங்க. கால் கால் காலம் இருக்கு. நிக்கிறேன் இல்ல. ஓகே வேற செல்வியர்கள் சொல்லுங்க. நெல்லி மூட்டை சேர்த்து நெல்லி மூட்டை. ஓகே இவ்வளவு தான் கிட்ட என்ன டைம் வேறு ஒன்றும் இல்லை. மூக்காய் மூக்காய் மூக்காயண்டா என்ன தெரியாது. இவ்வளவுதான் நான் எழுதினாம அவ்வளவுதான். ஓகே இதெல்லாம் முடிஞ்சுதான் கூட்டி சொல்லி. சரி முடிஞ்சுதானே. நம்ம வாழ்த்துக்கள் மாணிக்கமுத்துக்கு ஜெயமலா இருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள் ஜெயமலர். வாணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இன்னைக்கு வாணிதான் முதலாவது இடத்தை பெற்று வராது. இல்ல இல்ல யாரோ அந்த முதல் வந்ததுல கணக்க சொல்லி ஜெயமலா இன்னும் பார்க்கல தானே. ஓகே முதலாவது இன்றைக்கு பாருங்க 36. இன்றைக்கு வந்து முதலாவது வாணியவர்கள் தான் 44 பாயிண்ட். வாழ்த்துக்கள் 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 44 பாயிண்ட். மற்ற 2 பேர் ஜெயாக்காக்க நேவிசக்காக்க 36 புள்ளி 2வது இடத்துல. வாழ்த்துக்கள். 3வது இடத்துல பத்மினி அவர்களும் செல்வி அவர்களும் 34 புள்ளி. மற்ற சரோஜினி அக்காக்கு 28 புள்ளி, ராஜினி அவருக்கு 24 புள்ளி, தமிழர் அவர்கள் 10 அவருக்கு கொண்டுமே சொல்லி இனி ஏதாவது வெள்ளி வருமா இந்த வருஷத்துக்கு? ராணி வரும் ஆனால் வராது. என்னது முழங்கல்ல வெள்ளி இருக்குதானே விளையாட்டுக்கு வருமா? வெள்ளி விளையாட்டு வந்து புதன்கிழமை வரும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை தான் கடைசியா வருஷ கடைசி அப்படியா? அடுத்த வருஷத்துக்கு சரி வரான்னு அங்காளி வருஷம் இல்ல இல்ல அங்கே இருக்குதானே.
வெள்ளி இருக்குதானே என்னுடைய டைம் பார்க்கணும். எனக்கு விட்டு ஆகல ஒரு கிழமை வந்து நிக்கிறேன். கடைசி வந்தா கிறிஸ்மஸுக்கு வந்து நீங்க தான் போயினோம். எல்லா புள்ளிகளையும் வேலை நின்று எப்படி விடக்கடை வந்துதான் போவேன். அதனால அது பாப்போம் மக்களை பொறுத்து. அதுக்கு அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை இருக்கு தானே தெரியப்படுத்தினா சரி. அதுக்கு சரிப்படுத்தணும். எனக்கு எத்தனை புள்ளி? உங்களுக்கும் செல்வி அவர்களுக்கு 34 புள்ளி. 3ஆம் இடத்துல நிக்கிறீங்க. 34. சரி பரவாயில்ல. ஓகே. நான் தானே முதலாவதா நிக்கிறேன். நீங்க அந்த முதல் 3 அந்த கடையெல்லாம் கூட செய்யறீங்க. இந்த முறை அதுக்கு வாரீங்க இல்ல. அந்த 3 புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துதான் 10 புள்ளி எடுக்கிறோம் நீங்க. இதுல கண்டுபிடிக்கலையா நீங்க? பொறுங்க வாரம் அந்த முதல் கண்டுபிடிக்கலையா? அதால நான் மார்க்ஸ் குறைஞ்சது. அது கண்டுபிடிச்சவர். ஆமா, அதால எல்லாது கூட வந்திருக்கும். அவர் அந்த இது கண்டுபிடிக்க. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை நேரம் சிறப்பித்த எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகளும். பாணி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் எல்லோருக்கும். நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். திங்கள் சந்திப்போம் எல்லோரும். சந்திப்போம் அனைவரும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது சொல் விளையாட்டு. சொல் தேட தொகுப்போடு ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.